ஐயே கணக்கில் எழுதும் கேள்வி கேட்பான். இல்லை அவர் சொன்னா 200 நான் வாங்கியிருக்கேன். 200 போட்டு வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு நெத்திலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மீடியமான நெத்திலி. அதாவது ஒரு குழம்பு வைப்பதற்கு ஒரு கிரேவி, ஒரு தொக்கு, அதாவது ஒரு 5 நிமிடங்களில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருவாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு. அதிக அளவில் நம்மக்கிட்ட மக்கள் வாங்குகிற கருவாடும் பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு தான். அதாவது அந்த நெத்திலி கருவாடை அடிச்சுக்க டேஸ்ட்டே இல்லை. நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீடியோ பார்க்குற அனைவருக்குமே. உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா மக்களுக்குமே நம்ம வீட்டுக்கே, அதாவது உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதிக அளவில் நம்மக்கிட்ட வியாபாரத்துக்கு கேட்குறாங்க. நம்மளும் வியாபாரத்துக்கு பண்ணி கொடுக்க மாட்டோம்னு இல்லை, நம்ம பண்ணி கொடுத்தோம். அதை இப்போ பண்ணி கொடுக்கல, வீட்டுக்கு மட்டும் நம்ம தேவைகளுக்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வியாபாரத்துக்கு யாரும் கேட்க வேண்டாம். கேட்டால் அட்ரஸ் சொல்லுவோம். இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஜோடியக்குடி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருவாடுகளை நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் சேல் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, கண்ணியம்மா அவங்க பேர். அவங்ககிட்ட உள்ள நெத்திலி தான் இந்த நெத்திலி ஃபுல்லாமே அவங்ககிட்ட தான் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். எல்லா கருவாடுமே இருக்குது அவங்ககிட்ட, அனைத்து கருவாடுமே இருக்குது. அதிக அளவில் இப்போ இருக்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் நண்பர்களே, உறவுகளே. இப்போ பார்த்திங்கன்னா 2 மாதம் மீன்பிடி தடை காலம் போட போகிறாங்க. இன்னொரு சரியாக 2-3 நாள் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா 100-150 கிலோ நம்மக்கிட்ட இந்த பால் நெத்திலியானது நம்மக்கிட்ட இப்போ இதுக்கு கைவசமாக ஒரு ஸ்டாக் இருக்குது நண்பர்களே. அதாவது நேற்றைய பிடிக்கப்பட்ட மீன்கள், அதாவது உயிருடன் வந்த மீன்களை அழகாக தாட்டு போட்டு குறைந்த உப்பு இல்லாமல் கருவாடு எங்கேயுமே கிடைக்காது நண்பர்களே. இந்த பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது குறைந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி நாங்கள் எல்லா ஊர்களுக்குமே கொரியரமும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கருவாடு இருக்குது. நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக நெத்திலி தான் நம்மக்கிட்ட. இன்றைக்கி ஒரு நாளுக்கு மட்டுமே ஒரு 15 கிலோட்ட ஆர்டர் வந்துச்சு. வீட்டுக்கு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய சொந்தக்கார, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாழை கருவாடு, பண்ணா கருவாடு, முதக்கண்ட கருவாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டான் கருவாடு, முரல் கருவாடு, கொதிப்பு காரல் கருவாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மீன் கருவாடு, பால் சுறா கருவாடு, கனவா கருவாடு, இறால் சொல்லுவாங்க அந்த கருவாடு, அனைத்து விதமான கருவாடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நகர கருவாடு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு. இது வந்துட்டு சின்ன குழந்த வரை சாப்பிட்லாம், முள் இருக்காது. அதாவது சென்டர் முள் மட்டும்தான் இருக்குது. ஒரு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பால் சுறா இருக்குது பாருங்கள். இதுதான் பால் நெத்திலி. பார்த்துங்க நண்பர்களே, இது பால் நெத்திலி. இதுதான் நம்ம எல்லாருக்கும் கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தெளிவாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த கருவாடு தான் நம்ம அனுப்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் அல்லது அதிகபட்சம் 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் மூலமாக கொடுத்துருவாங்க. தயவுசெய்து அதாவது முன்பதிவுகள் செஞ்சுன்னா குயிக்காக, அதாவது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கிறவர் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் 2 மாதம் மீன்பிடி தடைகாலம் வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கருவாடுகள் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஒரு இருக்கிறது குறைஞ்சபட்சம் கம்மியாக தான் இருக்குது. நெத்திலி கருவாடு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை. அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ தரமான கருவாடுகளையும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா கருவாடும், அதான் உங்களுக்கு என்னென்ன கருவாடு வேணும்னு சொன்ன கூட நம்ம அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது நண்பர்களே. நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக மக்களுக்கு தரமான முறையில் குறைவான விலையில் உலக இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்குமே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது கருவாடு, நீங்களே பார்க்கலாம். இதுனா நம்ம பேக்கிங் பண்ணி இருக்குது நண்பர்களே. நம்ம கொரியருக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பேக்கிங்னா இந்த கவரில் தான் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நெத்திலி. இது மத்தி கருவாடு பாருங்கள். இது ஃபுல்லாமே நம்ம பேக்கிங் நடந்தது. அது பண்ணா கருவாடு கேட்டிருக்காங்க. எல்லா ஊர்களுக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அனைத்து கேரளா எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருக்கோம்.
இந்த பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெரிய நெத்திலி, கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெத்திலி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அது ஒரு 20 கிலோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இங்கே பாருங்கள், இது போல் பேக்கிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக கவரில் போட்டு பேக்கிங் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி கருவாடுதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி கவரில் தான் உங்களுக்கு வீட்டுக்கு தெளிவாக அனுப்பிவிடுவோம். இந்த பாருங்கள், இது கொதிப்பு காரல் கருவாடு, குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு ஒரு சிறந்த கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் குணக்கூடியது கருவாடு கொதிப்பு காரல். நம்மக்கிட்டே இல்லைன்னு உங்கள் பக்கத்தில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது பண்ணா கருவாடு, இது கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு கருவாடு. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது ஃபுல்லாகவே ஆர்டர் வந்திருக்கு. எவ்வளோ பேக்கேஜ் பண்ணி இருக்குது பாருங்கள். எல்லாருமே கொரியருக்கு அனுப்ப போகிறோம். நம்ம ஸ்டாக்கு, அதாவது நம்ம பழைய கருவாடு கொடுக்கமாட்டோம். இந்த பாருங்கள், லான்ச்சில் பிடிக்கப்பட்ட உடனே வர்ற மீன்களை அப்படியே தாட்டு போட்டு பிரித்து காய வச்சு உடனே, அதாவது 2 நாள், ஒரு நாள் காயப்போம், அடுத்த நாள் மறுபடியும் ஒரு காய 2 நாள் காய போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பதப்படுத்தி நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். பச்சையானா நாங்கள் அனுப்ப மாட்டோம். சில நண்பர்கள் கேட்குறாங்க, என்னென்ன பச்சை இது அனுப்பிடுவீங்களா அப்படின்னு. பயமாக இருக்குது, நாங்கள் இதுவரை ஆன்லைனில் வாங்கினதே இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக நம்பிக்கையே இருந்தால் ஒரு தடவை நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுடைய ஆர்டர்களை வாங்கிக்கொள்ளலாம். மீன் இது கருவாடுகளை வாங்கிக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், எவ்வளவு தெளிவாக அப்படியே பொழுன்னு கொட்டுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே நெத்திலி கருவாடு தான். அதிக அளவில் நம்மக்கிட்ட நெத்திலி கருவாடு இருக்குது. இதுதான் கோவா நெத்திலி. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணுறதா ஒரு 5 நிமிஷத்தில் தான் அழகாக மண்டையை கிள்ளி போட்டு, வாழையும் கிள்ளி போட்டுட்டு அழகாக பச்சை மிளகா, பட்டை மிளகான்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு போட்டு நச்சு அப்படியே ஒரு வதக்கல் மசாலா போட்டு அப்படியே பெரட்டை எடுத்துன்னா அவ்வளவு வாசமாக அவ்வளவு தரமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட அதிக அளவில் மக்களை பார்க்கலாம். இது வந்துன்னா பண்ணா கருவாடில் 2 கிழிச்ச கருவாடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணா கருவாடு. பாருங்கள், ஒரே முள் தான், சென்டர் முள் மட்டும்தான் வரும், ஒரே முள் தான் இருக்கும். பாருங்கள், நம்மக்கிட்ட அனைத்து விதமான கருவாடுகளுமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட கிடைக்கலன்னா கூட நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா, இது வந்து நெய் மீன் வஞ்சரம் கருவாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா கொதிப்பு காரல் கருவாடு. இது பார்த்திங்கன்னா யார் சாப்பிடக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். நல்லா மொறுன்னு பொரிச்சா முறுக்கு மாதிரி இருக்கும். இது அதிக அளவில் குழந்தை பெண்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கும்பலா கருவாடு, 2 கிழிச்ச கருவாடு, 2 கிழிச்சிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஓட்டாம்பாறைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்களில் எப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இது வந்து ஓட்டாம்பாறை. இது வந்து ரேட்டுமே ஒரு ஜிபி தான். இது குழம்பு கருவாடு. இது பார்த்திங்கன்னா மத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க. சில ஊர்களில் சூடை கருவாடு அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன நெத்திலி, பொடி நெத்திலி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ரேட்டு கம்மி, இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி தான். நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தால் ஒரே லைக்கு தட்டி விடுங்க. நான் பார்த்துருக்கீங்க, ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட கருவாடு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நாளுமே தினந்தோறும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தினந்தோறும் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் வீடியோ பார்த்துருக்கோம். கருவாடு சாப்பிடக்கூடிய நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கருவாடு வேணுன்னா வாங்கி நீங்கள் என்னோடய நம்பரையும் இருக்குது, நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் எல்லா கருவாடையும் உங்கள்கிட்ட இருக்குது, தெளிவாக இருக்கும், சுத்தமான முறையில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம், அதாவது 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டில் பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். அதிக அளவில் நம்மக்கிட்ட நம்ம மக்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான் நம்மக்கிட்ட திரும்ப ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரர்களும் கொடுத்து என்னுடைய நம்பரை கொடுத்து வாங்குகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஓட்டாம்பாறை. இது வந்து ஓட்டாம்பாறை குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். இது அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா கோவா நெத்திலி. இது அதிக அளவில் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட இப்போ ஆர்டர் கொடுத்து வாங்குகிறாங்க. என்ன காரணம்னா, இது வந்துட்டு வேலையே ஈஸி, அவ்வளவு ஆயிரத்துக்குன்னா ரொம்ப சிரமம் இல்லை. இது அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா சென்னா கூனி கருவாடு. இது வந்துட்டு பொடி பண்ணி தொக்கு அப்படியே ஒரு தவா மாதிரி அரைக்கலாம். குழம்பு வாசமாக அவ்வளோ மனமாகவும் இருக்கும். அதாவது இட்லி தோசைக்கு அழகாக அரைக்கலாம். இது பார்க்குற கருவாடு பார்த்திங்கன்னா முரல் கருவாடு. பல ஊர்களில் மொதக்கண்ட கருவாடு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது அதிக அளவில் முரல் கருவாடு நம்ம ஏரியாவில் சொல்கிறது. இது அதிக அளவில் நமக்கு மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. நன்றி.